மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார் என்ற இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் தான் எவ்வாறு மனிதர்களை பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். சவுல் அரசர் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுடைய கட்டளைகளை மீறியதால் அரச பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். பிறகு கடவுள் ஈசாய் புதல்வர்களுள் ஒருவரை அரசராக திருப்பொழிவு செய்ய அவர் உறுதி கொள்கிறார். சாமுவேல் இடத்திலே சொல்லுகின்றார், ஈசாயும் இடத்திலே சென்று அவர்களுடைய புதல்வர்களுள் ஒருவரை நீ திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்று. சாமுவேல் ஈசாயிடம் செல்லுகின்றார். ஈசாயிடத்தில் உன்னுடைய புதல்வர்களை இங்கு வரவை என்று சொல்லுகின்றார். ஈசாயும் தன்னுடைய புதல்வர்களை சாமுவேல் முன்பாக வர வைக்கின்றார். முதலிலே எலியாவை வர வைக்கின்றார். எலியாவை பார்த்ததும் சாமுவேல் நினைக்கின்றார், அவருடைய உயரமான தோற்றத்தையும் அவர் வலிமையாக காணப்படுவதையும் கண்டு கடவுள் இவரை தான் தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றார். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு மனிதர்கள் வெளிப்புறத்தை காணுகிறார்கள், நான் அகத்தை உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். பிறகு எல்லா புதல்வர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 7 பேர் வந்து விட்டார்கள். 7 பேரையும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை. ஈசா இடத்திலே சாமுவேல் கேட்கின்றார், உனக்கு இருக்கின்ற புதல்வர்கள் இவ்வளவுதான, வேறு யாரும் உனக்கு இல்லையா என்று கேட்கின்றார். அப்பொழுது ஈசாய் சொல்லுகின்றார், இன்னும் ஒரு சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகின்றார். அவனை வர வைக்கின்றார்கள். கடவுள் நான் தேர்ந்து கொண்டவன் இவன்தான் என்று சாமுவேல் இடத்திலே சொல்லுகின்றார். சாமுவேல் தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் வித்தியாசமானவை. எசாயா இறைவாக்கினர் 55வது அதிகாரம் 8வது மற்றும் 9வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம், என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் போன்றது அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் போன்றது அல்ல என்கின்றார். மன்னகத்திலிருந்து விண்ணகம் எந்த அளவிற்கு மேலே உயர்ந்து உள்ளதோ அதே போன்று என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விட, என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகளை விட மிகவும் உயர்ந்து உள்ளன என்று குறிப்பிடுகின்றார். இறைவன் பார்ப்பது போல மனிதர்கள் பார்ப்பது அல்ல, மனிதர்கள் பார்ப்பது போன்று மனிதர்கள் எண்ணுவது போன்று இறைவனும் எண்ணுவது கிடையாது, பார்ப்பது கிடையாது என்பதற்கான சிறந்த உதாரணமாக இன்றைய முதல் வாசகம் அமைந்துள்ளது. தன்னுடைய சொந்த தந்தையினாலும் சகோதரர்களாலும் இவன் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட தகுதியற்றவன் என்று ஆடு மாடுகளை மேய்க்க அனுப்பியிருந்த அந்த சிறுவனை கடவுள் தேர்ந்து கொள்ளுகின்றார். சாமுவேல் ஈசாயை பார்த்து உன்னுடைய எல்லா புதல்வர்களையும் வர சொல் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஈசாய் முடிவு செய்கின்றார், இதோ இவன் தகுதியற்றவனாக இருப்பான், இவனை ஏன் வர வைக்க வேண்டும், எனவே இவன் சென்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கட்டும் என்று அவர் தன்னுடைய மகனை கூப்பிடவில்லை. ஆனால் கடவுள் அவரை மறக்காமல் வர வைக்கின்றார். மனிதர்களுடைய பார்வையிலே தாவீது அரசர் ஒரு சிறுவனாக காணப்படுகின்றான். தாவீது அரசராக திருப்பொழிவு செய்யப்பட தகுதியற்றவனாக இருக்கின்றான். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அவர் தகுதியுடையவராக இருக்கின்றார். இதை எசாயா இறைவாக்கினர் இன்னும் ஆழமாக சொல்லுகின்றார். 43வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய பார்வையிலே நாம் அனைவரும் விலையேற பெற்றவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் இருக்கின்றோம். விவிலியத்திலே பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம், மனிதர்கள் யாரை யாரையெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களை எல்லாம் கடவுள் தேர்ந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக யாக்கோபினுடைய புதல்வர்களிலே யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்களை புறக்கணித்து அடிமையாக விற்றுவிட்டார்கள். ஆனால் கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுத்து எகிப்து நாட்டிலே அவரை ஆளுநராக, அரசருக்கு அடுத்த பதவியிலே அவரை நிர்வகிக்கின்றார் கடவுள். இன்று நம்முடைய வாழ்விலும் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய சொந்த பிள்ளைகளால் நீங்கள் நிராகரிக்கப்படுகின்றீர்கள் என்றால், வயதான பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்கலாம், மதிப்பற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நீங்கள் எப்பொழுதும் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு பெற்றவர்கள். உங்களுடைய உறவினர்களால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்படலாம். தொழிலிலே தோல்வி ஏற்படுகின்றது, பொருளாதாரத்திலே பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருந்ததால்
சமுதாயத்திலே உங்களை மற்றவர்கள் இழிவாக காணலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றவர்கள், தொழிலை தோர்த்து விட்டார்களே என்று உங்களை ஒதுக்கினாலும் இறைவன் ஒருபோதும் உங்களை ஒதுக்குவது கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிதான், உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், சொந்த சகோதரர் சகோதரிகளாக இருந்தாலும் சரிதான், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தாய் தந்தையராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும் இறைவனுடைய பார்வையில் நீங்கள் எப்பொழுதுமே விலையேற பெற்றவர்கள். இறைவனுடைய பார்வையில் எப்பொழுதுமே நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். இறைவன் உங்களை என்றும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யார் உங்களை மறந்தாலும் கடவுள் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே இந்த உலகம் உங்களை மறந்தாலும் கடவுள் உங்களை மறக்க போவது கிடையாது. மீண்டும் எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், 49வது அதிகாரம் 15, 16வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளேன் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் பார்ப்பது வேறு விதமாக இருக்கும். மனிதர்கள் பார்ப்பது போன்றும் மனிதர்கள் எண்ணுவது போன்றும் கடவுள் எண்ணுவது கிடையாது. இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும், இந்த உலகம் உங்களை தவறானவர்களாக நினைத்தாலும், இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தினாலும், இந்த உலகம் நீங்கள் மதிப்பற்றவர்கள் என்று சொன்னாலும், இந்த உலகம் உங்களை தேவையற்றவர்கள் என்று சொன்னாலும், கடவுள் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன், நீ எனக்கு வேண்டும் என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். ஆமேன்.